மேரேஜ் அப்போ அந்த பெண் வந்து குடுத்த பேட்டி இருக்கு. அதாவது அந்த டெக்கரேட்டருக்கு அவங்க குடுத்துருக்காங்க. ஒரு ஸ்னாப் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில அவங்களுடைய டெக்கரேஷன், அவங்களுடைய மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அவ்வளோ மகிழ்ச்சியா வந்து அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ, எல்லா ஒரு சராசரி பெண் போலவும் யாரோ ஒரு கணவர் வந்து தனக்கு ஒரு அருமையான வாழ்க்கைய குடுக்க போறாரு. நம்ம அம்மா, அப்பா வந்து அப்படி ஒரு அற்புதமான கணவரை நமக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிற அதே நம்பிக்கையில அவங்க சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண் தான். வரதட்சணை மட்டுமே கிட்டத்தட்ட 300 பவுன் நகையும் வந்து இப்ப ரொக்கமும் எல்லாம் சேர்த்து ஒரு 5,00,00,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 78வது நாள் அவங்க வந்து இப்போ நம்ம கூட இல்ல. இவ்வளவெல்லாம் செலவு பண்ணி, இவ்வளவு பண்ணியும் ஏன் வந்து ஒரு மேரேஜ் வந்து சக்சஸ் ஆகாம போச்சு? ட்ரெடிஷன்ல, பாரம்பரியத்துல, மதத்துல எல்லாத்துலயும் என்னென்ன நீங்க சொல்றீங்களோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஜாதகம் பார்த்தாச்சு, ஜாதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ ஏன் வந்து இது மாரி ஒரு கிராஸ் ஃபெயிலியர் ஆகுது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி.